ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்ல சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு ரொம்ப காரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லுன்னு இல்லைன்னா ஸ்வீட்டாக இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அரிசி மாவை நல்லா கொஞ்சமாக வறுத்து எடுத்திருக்கேன். அதில் உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஹாட் வாட்டர், ரொம்ப ஹீட்டாக இல்லை, கை பொறுக்கிற சூடில் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஷேப்பில் வந்து வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு அதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் நீள் வாக்கில் கூட அதை உருட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் மேலே அந்த நம்ம உருட்டி வச்ச பால்ஸ் எல்லாம் மேலே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப வச்சா அது ஹார்டாயிரும். ஸோ 2 நிமிஷம் நமக்கு போதும். இன்னொரு பக்கம் பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த பாலில் நம்ம வந்துட்டு நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி வச்சோம்ல, இந்த கொழுக்கட்டை எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணணும். பாலில் இந்த கொழுக்கட்டை நல்லா வேகணும். ஆக்சுவலாக எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்தோம்னா கொழுக்கட்டை வந்து பிரிஞ்சிடக்கூடாது, இப்படியே இருக்கணும். அப்படின்னா அதுக்காக தான் நான் ஆல்ரெடி வேக வச்சு உள்ள பாலில் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நல்லா வேக விடணும். சுகர் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய், ரெண்டையுமே சேர்த்து நல்லா அந்த கொழுக்கட்டை பாலில் நல்லா வெந்து வந்துடணும். வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பால் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டாலே போதும். ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருந்தது. ஸோ அதை அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ அந்த கொழுக்கட்டையெல்லாம் நல்லா உள்ள வரைக்கும் வெந்துடுச்சு. ஸ்வீட்னஸோட நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணால் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ரெண்டுமே சேர்த்து சூப்பராக இருந்தது. அந்த ஏலக்காயோட ஃப்ளேவரும் சாப்பிடும்போது உள்ளே இறங்குச்சு. இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் அப்பப்போ செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.